உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மேம், சிம்ம ராசிக்காரர்கள் இவங்களுடைய ராசி அதிபதி என்ன? இவங்க எப்படிப்பட்டவர்கள்? இந்த உலகத்திலேயே அதிக அறிவும் அதிக அன்பும் உடைய ஆள் நான் தான். நான் அன்பு செலுத்துற அளவுக்கு பெரிய விரிந்த உலகம் எனக்கு வேணும். ஒரு ஆளுமைத்தன்மை, ஆண்மைத்தன்மை, வீரம் இதெல்லாம் உடைய ஒரு ராசி தான். பூரம் புருஷன் போல கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னா உண்மைக்குமே துர்கா ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டிலே ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க நினைக்கிறோம். ஆளுமை பண்புடைய ரெண்டு ராசினா ஒன்று மேஷம், இன்னொன்று சிம்மம். அங்கே சூரியன் உச்சம், இங்கே சூரியன் ஆட்சி. ஒரு மேலதிகாரியாக இருப்பாங்க, ஒரு டீம் லீடராக இருப்பாங்க. சிம்மராசிக்காரங்க கிட்ட வந்து அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிற பெண் கிடைச்சா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது மறுநாளே டைவர்ஸ் ஆகிட்டு போயிடும். மேஷராசியெல்லாம் கிடைச்சா அவ்வளோதான் போல. வீடு மேஷமும் சிம்மமும் ரொம்ப பெஸ்ட் மேட்ச். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும். நமக்கான தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க பேராசிரியர் திருமதி ராஜேஸ்வரி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம், சிம்ம ராசிக்காரர்கள் இவங்களுடைய ராசி அதிபதி என்ன? இவங்க எப்படிப்பட்டவர்கள்? சிம்மம். சிம்மம் வந்து நமக்கு பேர்லேயே தெரியும், சிம்ம ராசி. ரொம்ப கம்பீரமானவங்க, சோம்பேறியானவங்க, ஆளுமை பண்பு உடையவர்கள். கோபத்தை வந்து உடனே வெளிக்காட்டுவாங்க. தான் நினச்சது நடக்கணும், தான் நினச்சதை தவிர அந்த உலகத்தில் வேறு எதுவும் நடக்கிறதுக்கு தகுதியே கிடையாதுன்னுவாங்க. நான் இந்த உலகத்திலேயே அதிக அறிவும் அதிக அன்பும் உடைய ஆள் நான் தான். நான் அன்பு செலுத்துகிற அளவுக்கு பெரிய விரிந்த உலகம் எனக்கு வேணும். நான் அதிகாரம் செலுத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய ஆஃபீஸாவது, ஒரு பெரிய நாடாவது எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப பரந்துபட்ட அதிகாரம் செலுத்தக்கூடிய, அன்பு செலுத்தக்கூடிய இது வேணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த எக்ஸ்ப்ரெஷன், வெளிப்படுத்துதல் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப திமிர்த்தனமாக இருக்கும். கரெக்டாக சொன்னால் சிம்ம ராசிக்கு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ரொம்ப அது கம்பீரம்னு சொல்கிறத விட கம்பீரம்தான், ஆனால் கொஞ்சம் குரூடான கம்பீரமாக இருக்கும். இப்போ நம்ம சுக்கிரன் ராசியான ரிஷபத்தை சொல்கிறோம், கம்பீரமாக அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, அலட்டிக்காமல் இருக்கிறது ஒரு கம்பீரம். இது வந்து இப்போ உடனே இது நடந்தாலே ஆச்சு அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. அரகண்ட்னா நெகட்டிவாக போயிடும், டிட்டர்மினன்ட்னா பாசிட்டிவாக தெரியும். நமக்கு பிடிக்காத ஆளாக இருந்தால் அரகண்ட்டு, ரொம்ப பிடிவாதம் பிடிக்கும், அடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு பிடிச்சவங்களாக இருந்தால் ரொம்ப மன உறுதியோடு செயல்படுவாங்க. எந்த தடைகள் வந்தாலும் தகர் தெரிஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க அப்படி சொல்லலாம். இதில் நீங்கள் இன்னொன்று பாருங்கள், ஜெயலலிதாவும் சிம்மராசி தான், ஸ்டாலினும் சிம்மராசி தான். ஸ்டாலின் வந்து பூர நட்சத்திரம், ஜெயலலிதா மக நட்சத்திரம். அது மகத்தில் பிறந்த பெண் ஜெகத்தை ஆழ்வாள்னுவாங்க. பூரத்தில் பிறந்த பூரம் மாதிரி புருஷன் கிடைக்க யோகம் செஞ்சுருக்கணும்னுவாங்க. அது என்னன்னா, பூரமும் வந்து ஒரு ஆளுமைத்தன்மை, ஆண்மைத்தன்மை, வீரம் இதெல்லாம் உடைய ஒரு ராசி தான். ஆணுக்கு பூரம், பெண்ணுக்கு மகம், ஒரே ராசி. அது நமக்கு ரெண்டு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள். இப்போ இந்த பூரம் புருஷன் போல கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னா உண்மைக்குமே துர்கா ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டிலே ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க நினைக்கிறோம். அந்த அளவுக்கு அந்த ஆணுக்கு பூர நட்சத்திரம், பெண்ணுக்கு மக நட்சத்திரம் அப்படி சொல்லுவோம். ஒரு தடவை இவர் ஸ்டாலின் முதலமைச்சரான உடனே ஒரு பத்திரிகையாளர் சொன்னார், இவர் கலைஞரை விட சாணக்கியத்தனம் உடையவர்னு, ஆனால் இவர் அவரை விட ஒரு படி மேலே அப்படின்னாங்க. அப்போது இவர் வந்து அவர் மாதிரி பேசாட்டினாலும் அந்த சட்டமன்றத்தில் அங்கங்கே வந்து அந்த நகைச்சுவையாக, ஸ்லேடையாக அப்படியெல்லாம் பதிலடி கொடுக்காட்டினாலும் இவருடைய செயல்பாடும் அவரை விட ஒருபடி உயர்வாக தான் இருக்குது. சைலண்ட்டாக பண்ணுற வேலை பண்ணி, ஆமாம், அவரை விட ஒருபடி மேலே தான் இருக்குது எல்லா காரியங்கள்லையுமே நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த சிம்ம ராசின்றது தன்னுடைய ஆளுமையை, அதிகாரத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு ராசி. ஓகே, இவங்க ராசி அதிபதி யாருமா? சூரியன். சூரியன் தான் ராஜ கிரகம். அப்போ அந்த ராஜ பதவிக்கு வரக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்களாக இருக்கிறதுல வாய்ப்பு இருக்கு. இப்போ ஆளுமை பண்புடைய ரெண்டு ராசினா ஒன்று மேஷம், இன்னொன்று சிம்மம். அங்கே சூரியன் உச்சம், இங்கே சூரியன் ஆட்சி.
அதனால இது ரெண்டையும் சொல்கிறோம். அப்போது இங்கே சூரியன் ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்க வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு மேலதிகாரியாக இருப்பாங்க, ஒரு டீம் லீடராக இருப்பாங்க, ஒரு சின்ன சின்ன வேலைகளில் இருந்தால் கூட ஒரு சின்ன குழுவுக்காவது தலைவராக இருப்பாங்க, அல்லது தலைவர்ன்ற பேர் இல்லாட்டினா கூட அந்த குழுவை ஒருங்கிணைத்து அதை வழி நடத்துறக்கூடிய ஆளாக இவங்களே இருப்பாங்க. இன்னொன்று, ஒரு தடவைக்கு மேலே ரெண்டாவது தடவை சொல்லக்கூடாது சிம்மராசிக்காரங்கிட்ட. ஒரு தடவை சொல்லிட்டா முதல் தடவை சொல்லும் போதே கரெக்டாக சொல்லிடணும். முதல்ல லைட்டாக சொல்லுவான், அப்புறம் கொஞ்சம் அழுத்தி சொல்லுவான், அப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் காட்டி இன்சிஸ்ட் பண்ணுவோன்னு இந்த சின்ன பிள்ளைக்கு பாடம் நடத்துகிற மாதிரி நடத்தக்கூடாது. ஒரே ஒரு தடவை தான் சொல்லணும். அது அவங்க செய்வாங்க அல்லது செய்ய மாட்டாங்க. அந்த முடிவு அவங்களுடையது. கட்டாயப்படுத்தி வேலை வாங்க முடியாது. நம்ம சொல்கிறதோட நம்ம வேலை முடிஞ்சிச்சு. அதை எப்படி சிறப்பாக செய்யணுன்றதை அவங்க முடிவு பண்ணிக்கிடுவாங்க. நம்ம போய் நச்சு நச்சுன்னு இந்த இப்படி செய்ய அப்படி செய்ய இந்த இவங்களை போய் பார்த்துரு எதுக்கும், இந்த இவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போ இப்படின்னு ஒரு 10 கமாண்ட் கொடுத்தோம்னா அந்த வேலை நடக்கவே நடக்காது. சரி அப்போ நீங்களே பார்த்துக்கங்க, உங்களுக்கு தான் இவ்வளோ தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு நான் பார்க்கன்ட்டு போயிடுவாங்க. அந்த வேலையை நடக்காது, செய்யவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த சிம்மராசிக்காரவங்களுக்குரிய நினப்பு வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெஸ்ட்டும் நமக்கு தான். நம்மளாக பார்த்து ஏதாவது இருந்தால் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தா தான் உண்டு. ஒரு வீட்டில் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா எல்லாம் அவங்ககிட்ட கொண்டு வந்து வச்சிடணும். அவங்க வந்து ஒரு குணம் இருந்தால் எல்லாரையும் கூப்பிட்டு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு எடுத்துக்கோ, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, உனக்கு இந்த கலர் நல்லாயிருக்கும் நீ அதை எடுத்துக்கோ அப்படின்னு ரொம்ப பிரியமாக கொடுப்பாங்க. இல்லை கொஞ்சம் மூட் அவுட் ஆகியிருந்தாங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வை அப்படின்ட்டு வருவாங்க. அப்புறம் அது எப்போ வெளியே வரும், எப்போ மற்றவங்களுக்கு வருமா வராதா, இல்லை அவங்களே அதை உடுத்துவாங்களா உடுத்த மாட்டாங்களான்னு தெரியாது. அப்படியே உள்ளே போனது தான் யானை வாய் கரும்பு மாதிரி, ஒன் வே டிராஃபிக் மாதிரி போகும் வராது. அதை அவங்க மறந்தே போயிடுவாங்க. ஆனால் ரொம்ப அன்பு செலுத்தக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்க. தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் ரொம்ப அரவணைச்சு கொண்டு போகணும், எல்லாருக்கும் வேண்டிய நன்மைகள் செய்யணும். இந்த ஒய்ஃபுக்கு சேலை சட்டை சூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த ப்ரா பெட்டிக்கோட்டு வரைக்கும் சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. உங்கள்கிட்ட இது இருக்குல்ல, இது இல்லை இதை எடு அதை எடு, இந்த சாரிக்கு என்னது கீழே ஃபால்ஸ் செய்ய, இல்லைன்னா சேலை தூக்கிக்கிறோம் கரண்ட கால், எவனும் அங்கே போய் அந்த காலை பார்க்க போகிறதில்ல. ஆனால் இவங்களுக்கு வந்து ஒய்ஃப் பெர்ஃபெக்டாக இருக்கணும். அதனால கீழே ஃபால்ஸ் வச்சு தையி, முந்தானி ஒத்த முந்தானி எடுத்து சொருகு, பின்னாடி இப்படி தொங்க விட்டுக்கிட்டு போகாத, எவனாவது பின்னாடி பார்ப்பான், கழுத்தை பார்ப்பான், வயிற்ற பார்ப்பான். சுடிதார் போட்டாலும் 10 ரூல்ஸ் போடுவாங்க, சாரீ கட்டினாலும் 10 ரூல்ஸ் போடுவாங்க. அதே மாதிரி வேலைக்கு போனாலும் கரெக்டாக அந்த டைமுக்கு போகணும், அந்த டைமுக்கு கிளம்பி வந்துடணும். கூடுதலாக வேலை பார்க்கக்கூடாது, குறைச்சும் வேலை பார்க்க வேண்டிய தேவையில்லை, கூடுதலாக யார்கிட்டையும் நின்று பேசிக்கிட்டு இருக்கவும் கூடாது. என்னன்னா என்னன்றதோட வச்சுக்கிடணும். ஈச் அண்ட் எவ்ரி திங் வில் பி நோட்டட். எதையும் அந்த மாதிரி இடத்துல தான் வேலைக்கு சேர்த்து விடுவாங்க. அல்லது வீட்லேயே ஒரு சின்ன பொட்டிக்கு மாதிரி வச்சு கொடுத்து நீ இங்கேயே உட்காந்து பார்த்துக்கோ, நீ வெளியாரும் போக வேண்டாம். இல்லை ஒரு டெய்லர் கடை வச்சு கொடுத்து 4 பொம்பளை பிள்ளைகளை வச்சு வேலை வாங்கிக்கோ. இந்த மாதிரி அந்த ப்ரொடெக்ட் பண்ணுறதில்ல. அவங்க நிழல் கூட, மனைவியுடைய நிழல் கூட அடுத்த ஆள் மேலே பற்றக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. பயங்கரமாக கோவப்படுவாங்க. அவங்க கோவப்படும் போது என்ன வார்த்தை வரும்னே தெரியாது. இவங்க வாயில் இந்த வார்த்தையான்ற மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் வரும். ஏன்னா அவங்கள காயப்படுத்தணும். அவங்க செய்தது மகா தவறு. நம்ம இந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாதுன்னு சொன்னோம், ஆனால் அவங்க தங்கச்சி வீட்டில் போய் அதை வாங்கி போட்டிருக்கா பார், அவளை கொலை பண்ணாலும் தகும் அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்களுக்கு கோவம் வரும். அதனால மேக்சிமம் டார்ச்சர், உக்கிரமாக இருப்பாங்க போலயே. மேக்சிமம் என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்குமோ அத்தனை கெட்ட வார்த்தையும் சொல்லி திட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதனால சிம்மராசிக்காரங்க கிட்ட வந்து அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிற பெண் கிடைச்சா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது மறுநாளே டைவர்ஸ் ஆகிட்டு போயிடும். மேஷராசியெல்லாம் கிடைச்சா அவ்வளோதான் போல. வீடு மேஷமும் சிம்மமும் ரொம்ப பெஸ்ட் மேட்ச். லிண்டா குட்மேன் எப்படி போட்டிருப்பாங்கன்னா, அந்த பெஸ்ட் மேட்சஸ் ஒரு புக் இருக்கும், அது ஒரு 1000 பக்கம் இருக்கும், ஆனால் ஒரு 8 ஃபாண்ட்ல தான் இருக்கும். அதில் அட்டைப்படமே ஒரு சிங்கம் படுத்திருக்கும், அதுக்கிட்ட ஒரு லேம்பு ஒரு ஆட்டுக்குட்டியை படுத்திருக்கும். சிங்கம் படம் இவ்வளவுனா ஆட்டுக்குட்டி படம் இவ்வளோன்னு இருக்கும். அது ஏன்னா இந்த மேஷராசி 2 அடி அடிச்சு கம்முன்னு இருன்னு சொன்னால் அது சிம்மராசி கட்டுப்பட்டு கம்முன்னு இருக்கும். அதை வேற யாரும் அடித்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த சிம்மராசி மட்டும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்கும், சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு. இன்னொன்று, இவங்க வந்து அந்த ஒய்ஃபு பிள்ளைங்களுடைய அந்த பெஸ்ட் திங்ஸையும் தே வில் பிரிங் அவுட். அதனால இந்த கோர்ஸ் படி இது படி பிள்ளைகளெல்லாம் அவங்க அப்படி பார்த்து பார்த்து வளர்த்து சின்ன வயசுலேருந்தே ஒன்றொன்னா படிக்க வச்சு கொண்டு வருவாங்க. ஒய்ஃபையும்
நல்லா டெவலப் பண்ணுவாங்க. இப்போ அவங்க ஒரு பிஏ படிச்சிருக்காங்க, கல்யாணம் முடிக்கிறாங்கன்னா அடுத்து என்ன படிக்கணும், இந்த கோர்ஸ் படி, இந்த கோர்ஸ் படி, இங்கே சேரு, எல்லா இடத்துக்கும் கூடவே போய் சேர்த்து விட்டுட்டு வர்றது, போய் கூட்டிகிட்டு வர்றது ஒய்ஃபை, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அல்லது முதல்ல ஒய்ஃப் வந்துருச்சா, வீட்டுக்கு வந்துருச்சா, பிள்ளைங்க வந்துருச்சா, இனிமேல் நம்ம வெளியே போவோம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்து போவோம்னு போக மாட்டாங்க. இங்கே எல்லாம் கரெக்டாக இருக்கா, யார் எங்கேயும் போகல, இல்லை எதுவும் நடக்காது இல்லை நீ அப்படின்னு ஒரு வேலி போட்டிட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிடுவாங்க. பெண்களும் அப்படிதான் இருப்பாங்கல்ல மேம்? பெண்கள் இதை விட டபுள் மடங்கு இருப்பாங்க. அந்த ஹஸ்பண்டை வந்து பொசசிவ்னஸ்ன்றமே டு தி கோர். அவங்களும் அப்படி கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிடுவாங்க. வேற யார்கிட்டையும் பேச விட மாட்டாங்க, வேற எங்கேயும் போக விட மாட்டாங்க. தாய் இல்லாமல் அவங்கள தான் நீங்க மட்டுமா போறீங்க அப்படின்னுவாங்க. இல்லைப்பா நீ வா, நீ மெதுவா கிளம்பி வா, நம்ம சேர்ந்தே போவோம், எனக்கும் அங்கிட்டு ஒரு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி. அது இவங்களோட சேர்ந்து தான் எங்கனாலும் போகணும். அதாவது இவங்களோட அந்த ஹஸ்பண்ட் வர்றது தான் பெரிய கௌரவம் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்திருக்கு, அவங்க வீட்டுக்காரும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி ஒய்ஃப்ஸும் அதே மாதிரி பிள்ளைங்களை பாதுகாத்துக்கிறதும் சரி. சிம்மராசி பெண்கள் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அதாவது சிம்மராசி பெண்கள் வந்து இவ்வளவு அன்பாக இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது, ஆனால் அவங்க வீட்டாளுகளுக்கு தான் தெரியும். மற்றபடி வெளியிலலாம் அவங்க வந்து கொஞ்சம் கொடூரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வேலை பார்க்குற இடங்கள்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்களாக இருந்தால் அவங்க பார்வை, அவங்களுடைய விசாரிப்பு, ரொம்ப பேச மாட்டாங்க, ஆனால் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னாச்சு அப்படின்னு உட்காந்து கதை கேட்டு, உன் மாமியா என்ன செய்யுது, உன் நாத்தனா என்ன செய்யுதுன்னு அப்படி வரிசையாக கதை கேட்க மாட்டாங்க. என்ன 2 நாளாக லீவு இல்லை, சுகம் இல்லைன்னா, அப்படியா இந்த டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், நீ அவரை போய் பாரு, எனக்கு தெரியும், நீ இன்னைக்கு 5 மணிக்கு போயிரு, போய் 1 மணி நேரம் பெர்மிஷன் போயிட்டு நீ 6 மணிக்கு வீட்டுக்கு போயிரு அப்படின்னு ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு ஃபோன் காலில் அவங்களுக்கு ஒரு உதவி செய்திருவாங்க. அப்படி செய்வாங்க. உட்காந்து கதை கேட்டு, அப்படியா என் மாமியாலும் இப்படித்தான், என் நாத்தனாலும் இப்படித்தான் இப்படின்னு இந்த இது வந்து வீண் பேச்சு. இது நான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், ஆனால் பெரிய நன்மை ஒன்றும் விளையாது. ஆனால் இவங்க வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுருவாங்க. இன் நோ டைம் ஷி வில் டூ தட். அப்படி ஒரு இருக்கும். ஆனால் என்ன ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு அல்லது ஒரு இதுனா, இந்த இவங்க இஷ்டப்பட்டால் தான் எதுவும் செய்வாங்க. இன்னொன்று வந்து கொஞ்சம் சோம்பேறிகள், கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருப்பாங்க. ஒரு 9 மணிக்கு ஒரு மீட்டிங்னா 10:30 மணிக்கு போவோம், இப்போ என்ன எல்லோரும் வரட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை வேண்டாம், இன்றைக்கி வேண்டாம், நம்ம இன்றைக்கி போய் நம்ம என்ன செய்ய போகிறோம், அவங்க தானே பேசுவாங்க, நம்ம ஒன்றும் பேச போகிறது இல்லைன்னு நினைப்பாங்க. அப்புறம் ஸ்டேஜில் இருந்து அவங்க பேசுகிறதா இருந்தால் தான் அவங்க வருவாங்க, மற்றபடி வரமாட்டாங்க. இல்லை நீங்கள் ஒரு புக்கு ரிசீவ் பண்ணணும், வாங்க ஃபஸ்ட் காப்பி ரிசீவ் பண்ணிக்கங்கன்னா, எதுக்கு நான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரின்னு வாங்க. அப்புறம் கடைசி நேரத்தில் இல்லை நான் வர முடியாது அப்படிம்பாங்க. அது நாளே சொல்ல மாட்டாங்க, ஓகேன்ட்டு. அப்புறம் லாஸ்ட் டைமில் நான் வர முடியாது, ஐம் சாரி, ஐ எம் ஹெல்ட் அப் அப்படி இப்படின்னு என்னத்தையாவது 4 லைன் இங்கிலீஷில் சொல்லிவிட்டு அவங்கள திராட்டில் விட்டுருவாங்க. இவனுக்கு புஸ்தகம் வாங்குறதுக்கு நான் வரணுமா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைப்பாங்க, சொல்லுவாங்க. கிடக்குறேன், இவனுக்கு ஒரு ஃபஸ்ட் காப்பி புக்கு வாங்குறதுக்கு நான் இங்கேருந்து வரணுமாக்கும் அப்படின்னுவாங்க. ஐயோ, இதை முதல்லயே சொல்லியிருக்கலாமே, அவங்க வேற யாராவது அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி வந்து இவங்க தனக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் வச்சுக்கிட்டு அதுக்குரிய ஆட்களோட தான் பழகுவாங்க. அதுக்கு கொஞ்சம் கூட குறையா இருந்தால் சில நேரம் அவங்கள வந்து இந்த எத்தி விட்டு உருளை விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குணம் அவங்களுக்கு உண்டு. கொஞ்சம் அவங்கள வந்து அவங்களுடைய தன்மானத்தோட விளையாண்டு பார்க்கறது, அப்படி கேலி பண்ணுறது, கிண்டல். இவங்க கேலி பண்ண மாட்டாங்க, கிண்டல் பண்ண மாட்டாங்க யாரையும், அப்படியெல்லாம் ஒரு நோக்கம் இருக்காது. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு டக்குன்னு ஒரு கோவம் வரும், நம்ம தகுதிக்கு குறைவான வேலையை இவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. அதை சரின்னு கேட்டுக்கிட்டு போக மாட்டாங்க. இல்லை என்னால் முடியாது, சாரி அப்படி சொல்லலாம், ஆனால் அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படின்ற மாதிரி அதை அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே ஒரு உருட்டி ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. அந்த மாதிரி அதில் அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும். இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி மேடம் இருக்கும்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா பக்கு பக்குன்னு இருக்கு. ஆமாம், கொஞ்சம் பக்கான விஷயந்தான் அது. இவங்க பேச்சை கேட்டு அடங்கி என்ன சொன்னாலும் சரின்னு இருக்கிற ஆள் இருந்தால் கொஞ்சம் அமைதியாக போயிடும். நல்லா, அதாவது நீங்கள் தான் எல்லாம், ஹஸ்பண்ட்னா நீங்கள் தான் எல்லாம், ஒய்ஃப்னா நீ சொல்கிறத நான் செய்கிறேம்மா. சிலர் சொல்லுவாங்களே, எனக்கு இந்த அன்னைக்கு ஒரு நீயா நானாலும் கூட ஒருத்தர் சொன்னார், எனக்கு என் பொண்டாட்டி தான் தெய்வம், நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார், என் ஒய்ஃப் வந்த பிறகு தான் எனக்கு எல்லாமே நல்லது நடந்துச்சு, எனக்காக அவங்க தான் யோசிக்கிறாங்க, எனக்காக அவங்க என்னென்ன செய்யணும்னு சொல்கிறாங்க, நான் அது மாதிரி செய்கிறேன். அப்படி இருந்துட்டாங்கன்னா சிம்ம ராசிக்கார அம்மாவுடைய ஹஸ்பண்டு வந்து ரொம்ப ஹாப்பி லைஃபாக இருக்கும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு மூளை போதும், இன்னொரு ஆள் கை கால்களாக செயல்பட்டால் ஓகே அப்படின்னா அது சிம்ம ராசி குடும்பமாக இருக்கும்.
இல்லை நாங்கள் 2 பேரும் இணைந்து சிந்தித்து இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சிம்ம ராசிக்கு செட் ஆகாது. அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் கப்புல்லாம் இருக்காங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் தான் பேசுவாங்க, இன்னொரு ஆள் அப்படின்னு தலையாட்டிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்குள்ள மனக்குறைகள் இருக்கலாம். சில குடும்பங்களில் என்ன ஆகுதுன்னா, ரிஷபராசி குடும்பங்களில் முதல்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கோம். ஒரு 40 வயசு இந்த பிள்ளைங்கள்லாம் அமெரிக்கா போகும்ல, அப்புறம் இந்த அம்மாமாரெலாம் என்ன பண்ணிடுவாங்க, ஏதாவது ஒரு பிள்ளைகிட்ட போய் இருந்துக்குருவாங்க. இந்த சிம்மராசி ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் தனியாக இருப்பாங்க. இங்கே அவங்களுக்கு அதிகாரம் பண்ண ஆள் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அந்த குகைக்குள்ளே இருக்க கிழட்டு சிங்கம் மாதிரி அப்படியே அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கும். ஆனால் உருமுனா அவங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். காடு முழுக்க கேட்ட காலம்லாம் போயிடும். அப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். சிம்ம ராசிக்காரங்க வந்து லவ் பண்ணும் போது என்ன வேணாலும் செய்கிறேன்னு வாங்க. அவங்களுடைய அந்த காதல் காலம்ன்றது ரொம்ப பெரிய பொற்காலமாக இருக்கும். ஆனால் கல்யாணம்னு பேசின உடனே அப்படியே வரிசையாக ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. இனி இப்படித்தான் நீ இருக்கணும் அப்படின்ருவாங்க. அதனால தான் நிறைய சிம்மராசிக்காரவங்களுக்கு காதல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், கல்யாணம் பண்ண உடனே ஃபெயிலியராக போயிடும். காதலிக்கும் போது அந்த உலகத்தினுடைய சிறந்த காதலர்கள், ஃபேமஸ் லவ்வர்ஸ்ன்ற மாதிரி அவங்க ரொம்ப பிரம்மாண்டமான ஆளை பார்த்து தான் காதலிப்பாங்க. அதாவது யாருக்குமே இவ கிடைக்க மாட்டாளான்னு ஏங்குவாங்க இல்லையா, இந்த அவ வர்றாடா அப்படின்னு எல்லாரும் நின்று அப்படி பார்ப்பாங்கல்ல, அப்படி பிள்ளைய பார்த்து எய்ம் பண்ணி லவ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு பிறகு வந்துச்சு இந்த பிள்ளைய நம்ம கட்டியிருந்தா கூட நல்லா வச்சிருக்கலான்னு அவங்கெல்லாம் நினைக்கிற அளவுக்கு இவங்க அந்த பெண்ணை பெட்டி பாம்பாக ஆக்கி வச்சிருவாங்க. அந்த மாதிரி அதிகாரம் மிக்கவர்கள், அதிகார தோரணை மிக்க, அதிகார தோரணை கரெக்டாக சொன்னீங்க. அதிகாரம்ன்றதை விட அதிகார தோரணை உண்டு, சொகுசு உண்டு, பகட்டுத்தனம் உண்டு. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி யாரும் போட்டிருக்க கூடாது. யாராவது போட்டிருந்தா அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிடுவாங்க. அவங்க போட்டிருக்க செருப்பு மாதிரி யாரும் போடக்கூடாது. அவங்க ஒரு கோர்ஸ், அவங்க ஒரு புக்கு, நான் இந்த புக்கு படித்தேன் அப்படின்னா அது வந்து யாருமே படிக்காத ஒரு புக்காக இருக்கணும், கிடைக்காத புக்காக இருக்கும். அதை வந்து நான் படித்தேன், எனக்கு அங்கே கிடச்சிச்சு, இங்கே ஒரு பழைய புஸ்தக கடையில் வாங்கினேன் அப்படின்னு அதை பற்றி விரிவாக சொல்லுவாங்க. நல்ல புக்காக தான் இருக்கும். ஆனால் அது வேறு யாரும் படிக்காததாக பார்த்துக்கிடுவாங்க. தனக்கு இருக்கிற அறிவு, தனக்கு இருக்கிற அழகு, தனக்கு இருக்கிற திறமை, தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசைகள், பொழுதுபோக்கு, அவங்க கூடுமானவரை வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, வெளியெல்லாம் போக மாட்டாங்க. வீடு விட்டால் ஆஃபீஸ், ஆஃபீஸ் விட்டால் வீடு, அதுக்குள்ளே தான் இருப்பாங்க. ரொம்ப ஒரு பியானோ வாசிப்பாங்க, ஒரு மியூசிக் கேட்பாங்க, எல்லாமே அந்த டென்னிசன் அப்படின்றாங்களே, டிஇஎன் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. லியோலாம் வெளியே ரொம்ப சுற்றுலா போகிறது, ஊர் சுற்றுறதெல்லாம் அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. ஆனால் தனக்கு இருக்கிறது உலகத்தில் வேறு யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இது என்னுடையது, இதை வந்து யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது, இது மாதிரி கூட நீங்கள் ஒரு பொம்மை கொண்டுறக்கூடாது. கொண்டு வந்து அந்த பொம்மையை தூக்கி போட்டு போயிடுங்க, அந்த பிள்ளைங்களே போட்டுருங்க. அப்பாடா. நீங்கள் இப்போ இதே மாதிரி இந்த அவள் வச்சிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பொம்மை வேணும்னு ஒருத்தவங்க வாங்கி அந்த பிள்ளை கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், இந்த பொம்மை மறுநாள்லேருந்து இந்த பிள்ளைகிட்ட இருக்காது. நான் வச்சிருக்கிற மாதிரி உலகத்தில் யாரும் வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்குங்க. அவங்க வந்து ஒன் அண்ட் ஒன்லி பர்சன். ஓகே, அந்த மாதிரி. நான் ஒரு புக்கில் படித்தேன், சிம்ம ராசிக்காரர்கள் வந்துட்டு தாய் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அப்படின்னு. அது உண்மையா? ரொம்ப தாய்ப்பாசம். சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு தாய்ப்பாசம் வந்து மற்றவங்களுக்கு பார்க்க முடியாது. 12 ராசியில் அப்படி ஒரு தாய்ப்பாசம். அவங்க தாய்மார் அவங்கக்கிட்ட அவ்வளோ பாசமாக இருப்பாங்களான்றது தெரியாது. தாய்க்கு எல்லா பிள்ளையும் பிள்ளை தானே. 4 பிள்ளைன்னா 4 பிள்ளையிலையும் வித்தியாசம் பார்க்க முடியாது. அது இது ரொம்ப திமிர் பண்ணும்போது இதுக்கிட்ட கொஞ்சம் கோபம்தான் வரும். ஆனால் இந்த பிள்ளைங்களுக்கு உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சது தாய், அதுக்கடுத்து தன்னுடைய பிள்ளைங்கள். இந்த சிம்ம ராசிக்காரங்க அவங்க பிள்ளைங்க மேலே காட்டுற அன்பு வந்து அபரிமிதமானது. இந்த தாய்மாரையும் வந்து அப்படி தான் கூடவே இருக்கணும்னு நினைப்பாங்க. தாய்மாரையும் பொசஸ் பண்ணுவாங்க. அம்மா வந்து நமக்கு மட்டும்தான் செய்யணும், நமக்கு மட்டும்தான் கூட இருக்கணும், மற்றவங்களுக்குலாம் எதுவும் செய்யக்கூடாது. சில பிள்ளைகள்லாம் ஓடியாந்து உட்காந்து ஒன்று பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இதுக்கு போய் அம்மா கிட்ட உட்காருங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சிம்ம ராசிக்கார பிள்ளைங்க செய்யுங்க. நான் மட்டும் எங்க அம்மா கிட்ட வராத அப்படின்னுங்க. அதுக சொல்லும் போது அதுக்கு முகத்தை பாருங்க, அப்படி ஒரு கோபமும் கொடூரமும் தெரிக்கும். உண்மைக்குமே அது வந்து அம்மானா நமக்கு மட்டும் அப்படி நினைக்கக்கூடிய ஒரு பொசசிவ்னஸ் உடைய தாய்ப்பாசம் உள்ளவர்கள். இவங்களுக்கான வேலை உத்தியோகம்லாம் எப்படி மேம் இருக்கும்? வேலையெல்லாம் அதிகாரம் படைத்த வேலை, தலைமை பொறுப்புள்ள வேலை. எந்த வேலையில் இருந்தாலும் தலைமை பொறுப்பில் இருப்பாங்க. இவங்களுக்கு நல்ல படிப்பு இருக்கும், அறிவு இருக்கும். அதனால் வந்து நிர்வாக பணிகளில் இருப்பாங்க, மேனேஜரு அல்லது வந்து. ஆனால் மேனேஜர், சிஇஓ அந்த மாதிரிலாம் எக்ஸிக்யூஷன்லாம் இருந்தாலும் நிறைய ஆட்களோடு இவங்க தொடர்பு வச்சுக்கிற மாட்டாங்க.
ஆள் பார்த்து பழகுவாங்க. தாங்கிட்ட வந்து நின்று பேசுறதுனா கூட நம்ம தான் பேசணுமா அந்த பிரச்சனையை, ஏன் நம்மளுடைய அசிஸ்டன்ட் பேசக்கூடாதா, என்னம்மா நீ அதை என்னன்னு பேசி கேட்கக்கூடாதா அப்படின்ருவாங்க. உடனே நீங்கள் போய் அவங்கள பாருங்க அப்படின்ருவாங்க. அதனால தாங்கிட்ட வரக்கூடிய விஷயங்கள் கூட தனக்கு தகுதியான விஷயமா இருந்தால் தான் அதை டிஸ்கஷனுக்கே எடுத்துக்கிடுவாங்க. மீதி எல்லாம் தன்னுடைய அசிஸ்டன்ட் பார்க்கணும், அதெல்லாம் நீ பார்க்குற வேலை, நான் பார்க்குற வேலை இல்லை அப்படின்ருவாங்க. அதனால பெரிய பொறுப்புகளில் இருந்தாலும் ஆட்களை அரவணைச்சு வேலை வாங்குறது வைக்கிறது அதெல்லாம் இவங்க கிட்டேயே போக மாட்டாங்க. இப்போ ஜெயலலிதாவே முதலமைச்சராக இருக்கும் போது கூட கட்சிக்காரங்க எல்லாரும் சசிகலா கிட்ட தானே பேசுறது வைக்கிறது ஆட்கள் அதெல்லாம். இவங்க அந்த ஐஏஎஸ் அதிகாரி அவங்களோட அந்த கூட்டம் போடுறது பேசுறது அந்த மாதிரி இடங்கள்ல தான் இவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில வேலைகளெல்லாம் அவங்க சிலர்கிட்ட ஒதுக்கி கொடுத்துருவாங்க. அது நல்லா நடந்தாலும் சரி நல்லா நடக்காட்டினாலும் சரி, இது என் வேலை இல்லை நீ பார்த்துக்கோ அப்படின்னு பொறுப்பாக விட்டுருவாங்க. இவங்க பார்க்கக்கூடிய வேலைகளை யார்கிட்டையும் விட மாட்டாங்க. அது வந்து தன்னுடைய கௌரவம் தன்னுடைய அந்தஸ்துன்ட்டு அந்த ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா இவங்க போகிற கல்யாணம் ஒன்று அப்படின்னு வச்சுருப்பாங்க. இவங்க வீட்டில் மற்றவங்க யாராவது கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு மாமியார் போகிறாங்க, வர்றியாம்மா நான் கூட வர்றியா அப்படின்னா இல்லைத்த நான் வரல அப்படின்ருவாங்க. ஆனால் இந்த கல்யாணத்துக்கு மாமியாரெல்லாம் கூப்பிட மாட்டாங்க, ஹஸ்பண்டை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி அவங்க எங்கே போகிறதா இருந்தாலும் ஒரு கௌரவம் பார்ப்பாங்க. இந்த இடத்துக்கு இன்னார் போகணும், இந்த இடத்துக்கு இன்னார் போகணும் அப்படியெல்லாம் வச்சுருப்பாங்க. பிள்ளைங்களை வந்து ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணுறது, ரொம்ப படிக்க வைக்கிறது, வித்தியாசமான கோர்ஸ் எல்லாம் வித்தியாசமான ப்ளே திங்ஸ் வாங்கி கொடுக்கறது. அவங்க பிள்ளைங்கனாலே ஓ இன்னாருடைய பிள்ளைங்களா இவங்களை வியந்து பார்த்த மாதிரி அவங்க பிள்ளைகளை வியந்து பார்க்குற மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களுடைய குழந்தைகள்னாலே அது வந்து அப்படியே அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கும், ஒரு யூனிக்காக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிறதுனா ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ் யாருமே அங்கே அப்படி போட்டிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி போட்டு கூட்டு போவாங்க. இப்போ இவங்களால அப்படி பண்ண முடியாட்டினா கூட இவங்க பிள்ளைகளை அவங்க அப்படி பண்ணி அதன் மூலமாக இவங்க அந்த பேரை தட்டிக்கிடுவாங்க. அந்த மாதிரி பிள்ளைகளை வந்து டாப்பர்ஸாக தான் வளர்ப்பாங்க. அது சிம்மராசி தாய் அல்லது தந்தையினுடைய ஒரு யூனிக் கேரக்டர். ஓகே ஓகே. இவங்களுக்கு என்னென்ன மாதிரி பெரும்பாலும் வியாதிகள் வரும்? இவங்களுக்கு வந்து டைஜஷன் சம்மந்தப்பட்ட வியாதிகள் நிறையா வரும். அசிடிட்டியோ, ஏன்னா ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருப்பாங்க. அப்புறம் சாப்பிடும்போது வகை தொகை இல்லாமல் சாப்பிடுவாங்க. இப்போ ஸ்வீட்னா நம்ம ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா அவங்க 5-6 ஸ்வீட் 10 ஸ்வீட், அந்த நேரத்துக்கு ஸ்வீட் மட்டுமே போதும், சாக்லேட் மட்டுமே போதும், இல்லை ஐஸ்கிரீம் மட்டுமே போதும் அப்படியும் சாப்பிடலாம். இல்லை பிரியாணினா பிரியாணியாக நிறையா சாப்பிட்றது. அந்த கொஞ்சம் பிரியாணி, கொஞ்சம் ஒயிட் ரைஸு, கொஞ்சம் தயிர் சாதம் அப்படியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த ரிச் டயட்டு, மோர் குவான்டிட்டி, அவங்களுக்கு எவ்வளோ சாப்பிட முடியுதோ அவ்வளவு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இல்லாத உணவு முறை இவங்கக்கிட்ட இருக்கும். தன்னுடைய உடலை பற்றி கேர் எடுத்துக்கிற எல்லாரும் வந்து ஐயோ எக்ஸசைஸ் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொன்னால் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதாவது எல்லாரும் பயப்படுற விஷயத்துக்கு நான் பயப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு திமிரான நடவடிக்கைகள் இருக்கும். அந்த ஒரு கட்டுப்பாடுன்றதை இவங்க வாழ்க்கையில் பின்பற்ற மாட்டாங்க. நேர கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு, அந்த எல்லாருக்கும் ஒரு பாதை, இடும்பனுக்கு ஒரு பாதைன்ன மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி பயந்து யார் எதை செய்கிறாங்களோ அதை வந்து இவங்க பயப்படாமல் செய்வாங்க. எனக்குள்ள பயமே கிடையாது, நான் பெரிய இவனாக்கும் இவளாக்கும் அப்படின்னுக்கிட்டு இருப்பாங்க. அதனால டைஜஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு நிறையா வரும். அந்த அப்புறம் ரொம்ப ஆள் குண்டாகிறது, ஒபிசிட்டி அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் இவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு, அப்பர் அப்டமன் உணவு பை சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே.